இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டாபிக்கு. ஒரு பேக்லிங்க் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா பேக்லிங்க்கும் ரீட் ஆகாது, எல்லா பேக்லிங்க்கும் உடனே லாஸ்ட்டும் ஆகாது. ரீட் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். ஒரு பேக்லிங்க் போடுறீங்க, 6 மந்த் போடுறீங்க, 3 மந்த்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் விட்டீங்க அப்படின்னாலும் நம்ம போட்ட பேக்லிங்க் வந்து லாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் பேக்லிங்க் அப்படிங்கிறது ரொம்ப கண்டினியூஸான ப்ராசஸ். அதனால் கண்டினியூஸாக டெய்லி வந்து 20 பேக்லிங்க்ஸ் 15 பேக்லிங்க்ஸ் போடணும். அதுலேயும் ஆர்டிகல் சப்மிஷன்ஸ் ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்டிக்கலில் மட்டும்தான் நம்மளுடைய ஆங்கர் டெக்ஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஆர்டிக்கல்லையும் ப்ரொஃபைலில் மட்டும்தான் நம்மளுடைய ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட யூஆர்எலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ஒரு இன்டர்னல் லிங்காக வச்சு நம்ம பேஸ் பண்ணுறது தான் வந்து ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த வேல்யூஸ் வந்து பாஸ் ஆகும். எஸ்இஓ வேல்யூஸ் வந்து அந்த வெப்சைட்லேருந்து நம்ம வெப்சைட் வந்து எஸ்இஓ வேல்யூ பாஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து பேக்லிங்க் க்ரியேட் பண்ணுறது. நான் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் சப்மிஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் க்ரியேஷன்ஸ். ஆர்டிகல் சப்மிஷன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் எப்படி பேக்லிங்க் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை எடுத்துக்கிட்டு அதோட டொமைன் அத்தாரிட்டி 15 மேலே இருக்கணும். ஸ்பாம் ஸ்கோர் வந்து அண்டர் 25 இருந்துச்சு அப்படின்னா அந்த சைட்டை நான் எடுத்து யூஸ் பண்ணி, நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடான சைட்டாக இருந்தால் பார்த்து எடுத்து யூஸ் பண்ணி நான் பண்ணுவேன். இந்தமாதிரி எஸ்இஓ ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எஸ்இஓ பண்ணி தரணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள்.